வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய சார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நைட் அல்லது நாளை காலையில பிரைஸ் ஆக்ஷன் உடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது ட்ரெண்டிங் வேஸ்ங்கிற சேனல்ல இருக்கும். நம்மளுடைய டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அல்லது டெலகிராம்ல இருக்கும். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே அதில் லிங்க் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துங்க உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இன்னும் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:35. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்து டாலருடைய அந்த நான்ஃபார்ம் பேரோல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும் முன்னாடியே பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்குங்க, பிரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் பைல மார்க்கெட் போயிட்டு இருக்கு DXY. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் 105 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் உண்டு. கிளியரா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். மார்க்கெட் வந்து 105 வரைக்கும் நமக்கு இந்த 105 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் அங்க கொண்டு போகுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான், தெரியல. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரேலியை நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு நல்ல சப்ளைல தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகும். 209 அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் வீக்ல வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அந்த நான்ஃபார்ம் பேரோல போய் பார்த்தீங்கன்னா 209 அப்படின்னு இருக்கும். இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகலாம், 250 வரைக்கும் போகலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றனால ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த மார்க்கெட் வந்து டக்குன்னு கொஞ்சம் கீழே வந்து மேலே போகலாம். மேஜரா மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பை இருக்கலாமா அப்படின்னா இல்ல, வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் ஒருவேளை கீழே வந்தா கூட நமக்கு 101ல இருந்து 100.50 இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு டக்குன்னு மேலே போயிடும். ஸோ இதை உடைத்தால் மட்டும்தான் செல் ட்ரை பண்ணணும். ஒரு ஃபிளாஷ் வந்தா கூட இதை கவர் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். நேற்று எல்லா மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி ஒரு ரொம்ப ஷார்ட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தட் வந்து மார்க்கெட் வந்து திரும்பி கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்படி எல்லா டைமும் நடக்காது. ஓகே, இது வந்து மார்க்கெட்டுடைய நாளைக்கு இருக்கக்கூடிய நியூஸ்க்காக நேத்து பெரிய நியூஸ் இல்லாதனால ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மூவ்மெண்ட்ஸ் இல்லாம இருந்தது ஒண்ணு. இன்னைக்கு மூவ்மெண்ட்டுக்காக என்ட்ரிஸ் கூட போட்டு வச்சுட்டு மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ தட் வெயிட் பண்ணுங்க, பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. DXY ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு டெக்னிக்கலா. நெக்ஸ்ட் US ஆயில். ஸோ US ஆயில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எதிர்பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இங்கே வந்தாவே பையிங் தான், செல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, இங்கே பை கிடைச்சா பை எடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். பட் மார்க்கெட் கொடுக்கல, ரேலி ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ இருக்கிறது கூட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் பாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பையிங்காக இருக்கும். பட் க்ளோஸ் ஆகட்டும், மண்டே மார்க்கெட்டில் நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் வேண்டாம் ஒன்று. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லுக்கு ரெடி ஆயிடுச்சு. சில்வர் மட்டும் தான் நமக்கு க்ளூ கொடுக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. DXYலேருந்து சில்வர்லேருந்து கோல்டு வரைக்கும் எல்லாமே வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கு. DXY வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னும் கூட கீழே வந்துட்டு மேலே போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்னைக்கு திடீர்னு மார்க்கெட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனா ஓகே 23.85க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 23.40 வரைக்கும் போகும், அல்லது மேலே இருக்கக்கூடிய 24.80 வரைக்கும் நமக்கு லெவல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போனாலும் அங்கேயும் போய் செல் தான் அடிக்கணும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகணும்னா மினிமம் 24.85க்கு மேலே மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் நமக்கு பை. இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனால் கூட ஷார்ட் டேர்மில் திரும்பி செல் ஆகி மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் சைடில் தான் இருக்குது. அதனால் இதை ஃபோக்கஸ் வந்து செல் சைடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு.
ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் கோல்டுமே டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஒரு சின்னதா ஒரு ஷேடோஸ் போட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. வீக்ல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். வீக்ல கூட ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் அங்க வந்து பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்ல. அது வந்து டேல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஷோல்டராவும், ஹெட்டாவும், ஷோல்டராவும் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். தப்பில்ல. அப்ப 85க்கு மேல தானே நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சிம்பிளா கேட்கணும்னா 85க்கு மேல தான் மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். மார்க்கெட் வந்து இங்க இருக்கும்போது, மேல கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு கீழ வரலாமா அப்படின்னு பார்த்தா, இப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டச் பண்ணி தான் நின்னுட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கு. அதனால இப்ப லோக்கு கீழ ஒரு 29க்கு கீழ ஹெவியான ஃபால் ஆகுது நியூஸ் அப்ப. இன்னும் 20 மினிட்ஸ் தானே இருக்கு. 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ல அந்த ஃபால் நடந்துச்சு அப்படின்னா, ஆக்டிவேட் ஆயிடும். ஸ்ட்ராங் 3 டச்சா இருக்கிறதுனால மார்க்கெட் கீழ இறங்கிரும். ஒருவேளை மார்க்கெட் வந்து மேல இப்படி பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்க பிரேக் அவுட் நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 55க்கு மேல மார்க்கெட் போகாம திருப்பி கீழ தான் வரும். ஸோ இந்த ஷார்ட் டெர்ம் பையிங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 55 மார்க்கெட் போனா மட்டும் பை ட்ரை பண்ணுங்க. கீழ உடைஞ்சா ஸ்டாப் லாஸ் வைங்க. ஆனா இந்த டாப்ப ஸ்டாப் லாஸா வச்சீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா 47க்கு மேல தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 1947க்கு மேல தான் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அது கலெக்ட் ஆகவும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பும் உண்டு. ஸோ தட் ரொம்ப ஸ்டாப் லாஸ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இல்ல இந்த மூவ்மெண்ட்ட அவாய்ட் பண்ணுங்க. இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்ல அல்லது டியூஸ்டே மார்க்கெட்ல நமக்கு கரெக்ஷன் கிடைக்கும். அந்த கரெக்ஷன்ல செல் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு டைட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸஸ்ல இருக்கறனால நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கரெக்ட்டா இல்ல. அதான் மேட்டர். 85க்கு மேலயும் போகாம கீழ வந்த மார்க்கெட் 2, 3 இடங்கள்ல நமக்கு செல்லிங் குடுத்திருந்தாலும், இப்போ ரொம்ப அந்த நியூஸ் டைட் ஆகறனால மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. இருக்கணும். ஒருவேளை உடைத்தாலும் 55க்கு மேல மார்க்கெட் போனா மட்டும் பை ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா மேல எங்க கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணுங்க வித் ஸ்டாப் லாஸோட. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு முடிந்தால் அனுப்புங்க. தேங்க் யூ.